வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். இது வேணால் கொஞ்சம் 0ல் இருக்கிறத ஒரு 1200 வச்சு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ட்ரே இங்கே வருது, இங்கேருந்து நமக்கு இங்கே வந்து என்ன செய்யணும், வெர்டிக்கலாக கனெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணல, நம்மளுக்கு இதிலேருந்து நான் ட்ரேயை வந்து இதிலேருந்து நான் இன்னொரு ஜங்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா நிச்சயம் ரூட்டிங்கில் எனக்கு இங்கே என்ன வரணுமா, ஃபிட்டிங்ஸ் வரணும், வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடிட் டைப்பில் போய்ட்டு ஃபிட்டிங்ஸோடைய ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் என்ன இல்லை கொடுக்கல. இப்போ எனக்கு வந்து ஹரிசாண்டலில் பெண்டு வருது, வெர்டிக்கல் இன்சைட் பெண்டு வருது, இல்லை வெர்டிக்கல் அவுட் சைட் பெண்டு வருது, இல்லை டீ கனெக்ஷன் இருக்குது, ட்ரான்சிஷன் இருக்குது, இதெல்லாம் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது இதில் இல்லை. இப்போ இதில் போய்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணுமா, ஃபிட்டிங்ஸு லோட் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு ஃபிட்டிங்ஸ் லோட் ஆகிட்டே அப்படின்னா மாடிஃபை கேபிள் ட்ரை எடிட் டைப்பில் போய்ட்டு நம்ம அதெல்லாம் என்ன பண்ணணும், லோட் பண்ணணும். என்ன பண்ணுறாங்க, கேபிள் ட்ரை ஃபிட்டிங் எதுவுமே நம்மளுக்கு லோட் ஆகலை. நம்ம இங்கே என்ன பண்ணோம், எலக்ட்ரிக்கலில் கேபிள் ட்ரே இருக்கா, ஃபிட்டிங்ஸ், சேனல், ஹரிசாண்டல் பெண்டு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், லோட் பண்ணி விடுறேன். எல்லா ஃபிட்டிங்ஸையுமே நான் என்ன பண்ணிட்டேன், லோட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ஃபிட்டிங் லோடாக இருந்தால் தான் ஆட்டோமேட்டட் ட்ரே வித்து ஃபிட்டிங்ஸ்லாம் நமக்கு நிச்சயம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ட்ரே நம்ம இந்த இதில் செட்டிங்கில் நமக்கு வரல. ஹரிசாண்டல் பெண்டு, என் சேனல் ஹரிசாண்டல் பெண்டு இப்போ லோட் ஆகிருக்கா. இதில் இன்சைடு பெண்டு வந்து அவுட் சைடு, இது வந்து டீயில் வந்து எனக்கு டீ கிரியேட் ஆகும்போது எனக்கு 300 mm ரேடியஸில் வரணுமா, 600 வரணுமா, 900 வரணுமா அப்படின்னு கேட்குது. ரேடியஸ் இப்போதைக்கு நான் 300 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி டிரான்சிஷன், கிராஸ் டிரான்சிஷன் வந்து 300 mm ரேடியஸில் என்ன பண்ணுறது, 2 ட்ரே இப்படி கிராஸ் ஆகுது. அப்போ எனக்கு இங்கே ஒரு ஃபிட்டிங் கனெக்ட் ஆகும், இங்கே ஒரு ஃபிட்டிங் ஆகும், கிராஸ் இந்த மாதிரி. இங்கே ஒரு ட்ரே போகுது, இங்கே ஒரு ட்ரே போகுது கிராஸில். இப்போ என்ன ஆகணும், நான் உனக்கு அதை போட்டு காமிக்கிறேன். கிராஸில் எப்படி போட்டு காமிக்கிறேன். டிரான்சிஷன்ங்கிறது ரெடியூசர். எஸ், எம் சேனல் யூனியன். ஓகே, இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், அப்ளை. ஓகே, ட்ரே ஷார்ட்கட் சிடி, சரியா? லோடாதா இந்த ட்ரேயில் 300 mm நமக்கு என்னமோ வருது, இங்கேருந்து இப்படி கிரியேட் ஆகுதா. ஓகேவா? இது 300 mm, 25 mm 300 mm என்ன இருக்குது, ஆப்செட் அடிச்சுடும் ட்ரேயில். ஓகேவா? இது என்னது, இது டீ. இதே இது இன்னொரு ட்ரே இப்படி கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, இப்படி கிரியேட் ஆகும். இது என்னது, அப்படி கிரியேட் ஆகுதுன்னா அது கிராஸ், சரியா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்போ சிடி இதை வந்து நான் எனக்கு ஒரு 600 mm ட்ரெயினாக உனக்கு என்ன செய்யும், பெரிய ட்ரெயினாக உனக்கு என்ன செய்யுது, ப்ராப்பராகும். இப்போ நான் இங்கேருந்து இங்கே கிராஸ் வருதா, இது என்னதுமா கிராஸ். இதே இது இன்னொரு ட்ரெயின் இங்கேருந்து இங்கே வரேன், இது என்னது டீ. இந்த ஃபிட்டிங் என்னதுமா டீ, இது கிராஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிளிக் பண்ணிட்டேன், இந்த ட்ரே என்ன 400 ரெடியூஸ் பண்ணும். இது என்னது ரெடியூசர், சரியா? இது ரெடியூசர் கிராஸு டீ. ஓகே, இப்போ இந்த 400 இங்கே திரும்புது. இது என்னது எல்போ.
பெண்டு எனிஹா பெண்டுன்னு சொல்லணும், ஒன்றும் பிரச்சனை. நமக்கு எங்கள் பெண்டில் தானே இருக்குது. சரியா? இப்போ டேப் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ நான் அதே இது 50 450 ட்ரை இப்படி வந்து இப்படி போகுது. இது என்னதுமா? பெண்டு. சரியா? பெண்டு டி கிராஸ் ரெடியூசர், இந்த 4 தான் என்னது மேஜர். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு கேபிள் ட்ரையில் உங்களுக்கு ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா பெண்டு, ஹரிசாண்டல் பெண்டு, ஓகேவா, இன்சைட் பெண்டு, அவுட் சைட் பெண்டில் 3